ஒரு மாபெரும் விருட்சம் வலுவாக நிற்பதற்கு அதனுடைய வேர்கள் எவ்வளவு முக்கியமோ, அதே போல நம்மளுடைய ஆஸ்டின் தமிழ் சங்கம் இத்தனை ஆண்டுகளாக செம்மையாக செயல்படுவதற்கு அதன் நிர்வாக குழுவினரின் தன்னலமற்ற உழைப்பே முக்கிய காரணம். திரைக்கு பின்னால் இருந்து திட்டமிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மெருகேற்றும் நமது சங்கத்தின் தூண்களை உங்களுக்கு முறைப்படி அறிமுகம் செய்ய வேண்டிய தருணம் இது. இந்த அறிமுக வைபவத்தை முன்னெடுத்து நடத்துவதற்காக நமது ஆஸ்டின் தமிழ் சங்கத்தின் செயற்குழுவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தடங்களுக்கு வருந்துகிறோம். என்ன, நாங்கள் பருவ காலங்கள்னு சொல்லி இதுக்கு தீம் வச்சுருந்தோம். எந்த நேரத்தில் வச்சோன்னு தெரியல. இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எங்களை ஒரு ஆட்டம் காட்டிடுச்சு. ஸோ இதை நம்பி இங்கே வந்த எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இப்போது என்னோட வாலண்டியர் டீமை நான் கூப்பிடுறேன். ஏதாவது வாலண்டியர் டீம்னா என்னென்னா, எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எனக்காக என் பின்னாடி நிற்கிறாங்க. இப்போது முதல்ல நான் என்னோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கூப்பிட்டுறேன். மிஸ்டர் மோகன் எங்கே இருந்தாலும் வருவோம். இங்கே தான் முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு இருக்காப்புல, வாங்க வாங்க. அதுக்கப்புறம் அருண் எங்கே இருக்கீங்க? வந்துட்டீங்களா? வாங்க. என் நேரம் எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக ஆலோசனை சொல்லி எங்களை முன்னெடுத்தி சென்று கொண்டிருப்பது இந்த போர்டு தான். அடுத்து என்னோட கமிட்டி மெம்பர்ஸை நான் கூப்பிடுறேன். கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு செகண்ட் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை தப்பு பண்ணிடக்கூடாதுல்ல. கார்த்திக் முதல்ல வாங்க. கார்த்திக் தான் இந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வித் கோபி. அண்ட் தென் இஸ் பீன் பேக் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குமரகுரு, நீங்கள் ஃபுட் ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்க. ஹீ இஸ் த ரீசன். இன்னைக்கு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நமக்கு நல்ல ஃபுட்டு வெளியே கொடுக்கறதுக்கும் மற்ற வெண்டர்ஸ்கிட்டையும் அவங்க என்ன ஃபுட்டு போடலாம், யூனிக்காக இருக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டதெல்லாம் இந்த டீம் தான். அதுக்கடுத்து சிவகுமார், இவரும் ஃபுட்டு இன்னைக்கு வரல. அவரும் ஃபுட் கமிட்டியில் வேலை பார்த்தாங்க. அடுத்து வினோத், வாங்க. உங்களுக்கு வர்ற கம்யூனிகேஷன் எல்லாம் வினோத் மூலமாக தான் வருது. வினோத். அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே சஞ்சய்னு ஒருத்தர் அங்கே இருக்காங்க. ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் பார்ட் ஆஃப் லைக் கெட்டிங் த திங்ஸ் அவுட். வினோத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சுரேஷ், வாங்க சுரேஷ். நீங்கள் பார்க்குற கிஃப்ட்ஸு எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். இந்த ப்ரைஸஸ்ஸு எல்லாமே அவங்க தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. லாட் ஆஃப் கோஆர்டினேஷன். இப்போ வெளியே நின்று ஹி வாஸ் என்ஃபோர்ஸிங் டு மேக் ஷுர் நீங்கள் என்ன நமக்கு இந்த ஆடிட்டோரியம் நமக்கு அப்படியே வேணுங்கிறதுனால ஹி வாஸ் ட்ரைங் டு என்ஃபோர்ஸ் மேக் ஷுர் பார்ட் ஆஃப் த க்ரௌட் மேனேஜ்மெண்ட். அடுத்து இன்னும் 4 பேர் இருக்காங்களே, இன்னும் முக்கியமான டீம். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் டீமில் இருக்கவங்களை கூப்பிடுறேன். வாங்க. இளையஸ், வாங்க. இளையஸ் நம்மளோட செக்ரட்டரி. இன்னைக்கு கேம்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தாட்ஃபுல் போட்டு அவங்க தான் இதுக்கு கூட சப்போர்ட் பண்ண ஹரீஷ்க்கும் ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து சொல்லிடுறேன், ரொம்ப வேகமாக போகிறோம்னா. ஓகே. அடுத்தது ட்ரெஷரர் ஜெயந்தி. இப்போ எங்களுக்கு உள்ளே வர்றது வெளியே போகிறது எல்லாமே அவங்க தான். நாங்கள் இப்போ ஆன் டார்கெட்டில் இருக்கோமா பின்னாடி இருக்கோமா எல்லாமே அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி சப்போர்ட் மோகன், பழைய ட்ரெஷர். அண்ட் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம ஈவெண்ட் மேனேஜர், இந்த ஈவெண்ட்டை நடத்தி கொண்டிருக்கும் மிஸ்டர் கோபி, இவருக்கு பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து நம்ம லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சுஜா அவர்கள், என்னோட வைஸ் பிரசிடென்ட். எனக்கு கூட இருந்து இந்த எல்லா பிளானையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சுஜா அண்ட் கோபி. அண்ட் முக்கியமாக கோபி சொல்லணும்னா, எனக்கு கோபிக்கு மட்டும் இன்னொரு கைத்தல் கொடுத்துருங்க. பிகாஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் லைக் லாஸ்ட் வீக். ஒரு வீக் அப்படியே விடவே இல்லை, தூங்காமல் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த விஷயத்துக்காக. ஓகே, இதுதான் என்னோட டீம். யாரையும் மிஸ் பண்ணலப்பா? இல்லை. நான் சிதம்பரம், பெரிய வாலண்டியர், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. வி ஆர் ஆல் வாலண்டியர்ஸ் ஹியர். நீங்கள் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம நன்றி உரை கொடுக்கறதுக்கு மறுபடியும் வர்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நன்றி உரையை கேட்டுட்டு போங்க. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எம்டி ஹாலுக்கு கொடுக்க வச்சிடாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது எங்கள் ஸ்பான்சர்ஸை, பிளாட்டினம் ஸ்பான்சர்ஸ் அண்ட் சில்வர் ஸ்பான்சர்ஸ், ஓகேங்களா? அவங்க வெளியே பூத் போட்டிருக்காங்க. எல்லாரையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. கையில் காசு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அடுத்து போயிடலாம். இப்போ தேங்க்ஸ். இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோமா? ஒரு ஃபோட்டோ.